மகர ராசி ராகு மகாதசை. மகர ராசிக்கு ராகு மகாதசை அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானுடைய பயிற்சி, இப்போ 6ஆம் இடத்துல குருவுடைய வக்கர நிவர்த்தி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி. இப்போ தான் 7.5 சனி விடுதலையா அப்படின்னா முழுமையான விடுதலை இப்போ எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அதாவது 2025 அந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு இப்போ ரிலீஃப் ஆகும். இந்த வருடத்தில் யாராருக்கெல்லாம் ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாறுதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அது எந்த புத்தியாக இருந்தாலும் சரி, அவயோக புத்தியாக இருந்தாலும் சரி, கெடுபலன் செய்யக்கூடிய புத்தி இல்லை நல்ல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்கு வரும்? மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ 9 வருடம் 8 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் 16 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். இப்போ 5 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். சென்ட்ரல் பகுதியில் 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரக்காரர்கள் 8 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும். 2 வருஷம் முன்ன பெண்ணை கூட வரலாம், உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசையே 7 வருட தசை முழுமையாக அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்கும். அதில் 6 வருடங்கள் எடுத்துக்கிட்டா கூட 18 கூட்டிக்கிட்டா 24 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். அப்போது 6 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது. இந்த படிக்கிற காலகட்டத்தில் முதல்ல பார்ப்போம். இப்போ 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை ஒரு சில பேருக்கு துவட்டி எடுத்துருக்கு, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லாவே இருக்கும் படிப்பு ரீதியாக. படிப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த இளம் வயது காலகட்டத்தில் வர தசை ராகு தசை பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. மோசமாக பாதித்த தசைகள் இருக்கு இல்லையா, அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசம், இல்லைனாக்கா மறைமுகத்தில் இருக்கிறது, கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது ஆப்போசிட்டில், நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா கேதுவோட நட்சத்திரம் இல்லைனாக்கா அவயோக கிரக நட்சத்திரம் அது மாதிரி ஏறி இருக்கிறது, லக்ன அவயோக தசையாக வர்றது, லக்னத்துக்கும் ராசிக்கும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் உட்காந்துச்சுனாக்கா ராகு தசை அப்படிங்கிறது நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கும். படிப்பு ரீதியாக நிறைய தோய்வுகளை கொடுத்துருக்கும், நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். இது எல்லாருக்குமே சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு மட்டும். இது யாரெல்லாம் ரொம்ப கெட்ட பேர், ஒரு காலேஜில் இல்லாமல் இன்னொரு காலேஜ் மாறுறது, படிப்பு மாற்றி படிக்கிறது, இல்லை படிப்பில் தடங்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசை சுய ஜாதகத்தில் சரியில்லை. இன்னொன்று அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளும் உங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். இது மாதிரி இருக்கிறவங்க இப்போ 7.5 சனி உங்களுக்கு விடுதலை, 3ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே சனி பகவான் தான். உங்களை எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த ஒரு ஆள், பெரிய துயரத்தை கொடுத்த ஆள் நகர்ந்துட்டார். இப்போ என்ன பண்ணனாக்கா, இப்போ தான் நீங்கள் முடிச்சிக்கணும். படிப்பு தடைப்பட்டுச்சா படிச்சிருங்க, அரியர் எவ்வளோ இருந்தாலும் அதை முடிச்சிருங்க. ஒன்று. இன்னொன்று படிப்பு விட்டுட்டு வேலைக்கே போயிட்டீங்கன்னாக்கா, மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிப்பீங்க, தடையாக இருந்திருக்குன்னா அதை படிச்சிருங்க, எப்படியாவது படிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கரஸ்பாண்டன்ட்ல படிக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒன்று அந்த டிகிரி, அதாவது எதிர்காலத்துக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த டெக்னாலஜிலாம். அந்த வளர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கணுமோ படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் இப்போ சரியில்லாதவங்களுக்கு நான் நிறைய பேர் சொல்கிறதுக்கு அதுதான். பின்னாடி உங்களுக்கு சரியில்லை, ஏதோ ஒரு கஷ்டங்களை அனுபவிக்க போகிறீங்க. இப்போ ரொம்ப பேர் கஷ்டத்தை கொடுத்துச்சு இந்த 7.5 சனி அப்படின்னாக்கா, நீங்கள் ரொம்ப உஷாராக இதன் பிறகு நீங்கள் உஷாராக படிப்பில் கவனத்தை செலுத்தி நீங்கள் படிச்சுறது நல்லது. படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் வரட்டும், அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வேலையில் இருப்பீங்க. பொருளாதாரம் ஓரளவுக்கு பேலன்ஸில் இருக்கும். ஏன்னா படித்தவங்க கஷ்டப்படுறதுக்கும் படிக்காதவங்க கஷ்டப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 பேருக்குமே ஒரே தசை நடக்கும். பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா படிக்காதவங்களுக்கு நிறைய இருக்கும். அதாவது படிக்காதவங்க நம்ம கேவலமாக சொல்லலை, அவங்களும் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க, அரசியல் அரசாங்கம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்காங்க. அதாவது நல்லா படிக்காதவங்க கூட அரசாங்கத்துறையில் இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல அரசியல் அது இதுன்னு ஏதோ ஒரு சம்பாதனையில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு தொழிலில் இருக்கிறாங்க. நம்ம அதுமாரி சொல்ல முடியாது. அவங்க படுற கஷ்டத்துக்கும் படித்தவங்க படுற கஷ்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம ரொம்ப பேச தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், அது புத்திமதி சொல்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் படிப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான் இந்த காலகட்டம். இதன் பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும், படிக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க, நினைக்கிறத ஜெயிக்க போகிறீங்க.
அப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சுங்களேன், வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு உறுதியாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து 2025 தடையாக இருந்திருக்கும். சனி பகவானுடைய பயிற்சி ஆயின பிறகு, அதாவது திருக்கணித முறைப்படி நிறைய நான் முயற்சி எடுத்த சார், எனக்கு வேலை ரீதியாக ஒன்றுமே மாற்றமே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வேலை மாற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருந்தா அந்த வேலையில் வந்து உயர் பதவி, அது மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நினச்ச இடத்துக்கு வந்து இடம் மாற்றிட்டு போகிறது, அப்படி இல்லைன்னா மேலதிகாரிகளோட தொந்தரவுகள் அதுலேருந்து வெளியே வர்றது. அது வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதுமாரிலாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, மன உளைச்சலுக்கு ஆளானவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கும். இது வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 24 இருந்தே நிறைய பேருக்கு வேலை ப்ராப்ளம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, ஏதோ அவங்க முயற்சி பண்ணதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த தோல்வி வெற்றியாக மாறும். இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருந்தா இப்போ வந்து உங்களுக்கு உடனே சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மட்டும் அவயோக கிரக புத்திகளாக இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குது. அதுக்கு நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் முயற்சிகளை போடுங்க. அப்படியே விட்டீங்கன்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் திருமணத்தை கொடுத்துரும். இப்போது திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, சேர்ந்து வாழ முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு சில பேர் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் ஒரு சில பேர் சொல்கிறேன்னாக்கா, மீதி பேரெல்லாம் அப்படின்னாக்கா அவங்க அந்தளவுக்கு வார்த்தைகளை வந்து விட்டுருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு பிரிவுகள்லாம் கொடுத்துருக்கலாம், டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் 2வது திருமணம் அது மாதிரி முயற்சிகள் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு திருமணம் கூடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து தொழிலில் இருக்கிறவங்க நிறைய கடன் பிரச்சனைகள் இருப்பீங்க. அந்த கடன் பிரச்சனை தீரும். பாசிட்டிவாக சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை. இப்போல்லாம் அந்த கடன் பிரச்சனை, அந்த பணம் லாக் ஆகுறது, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு தசை 18 வருடங்கள். 18 வருடத்தில் முதல் 12 வருஷம், பின்னாடி 6 வருஷம். நம்ம கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம்னா முதல் 12 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். பின்னாடி 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அந்த இப்போ ஒரு தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இப்போ ராகு தசை நடக்குதுனாக்கா ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் ஒரு சில கிரகங்கள் மாட்டும். அது மாட்டும்போது சனி பார்வையிலும் மாட்டோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ 7 சனி முடிஞ்ச மாதிரியே இருக்காது, தொடர்ற மாதிரி தான் இருக்கும். திரும்பவும் வந்து இந்த 7 சனி அப்படி தான் இருக்குமா, அந்த ஒரு தாக்கம் இருக்குமான்னா கன்ஃபார்மாக இருக்கும். அது வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த கடன் பிரச்சனை, தொழில், வேலைவாய்ப்பு, இது எல்லாமே ஒரு சில நெருக்கடிக்குள்ளே வந்து நிற்கும். சரியான வேலை அமையல அப்படின்ற மாதிரி நிறைய மன உளைச்சல்கள் கொடுக்கும். அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சனி நகரக்கூடிய இடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த அதிபதியே வந்து சனி தான். இப்போ சனி வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்போ ராகு தசையில் சனி புத்தி நடக்குது. இதெல்லாம் வந்து உஷாராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குரு புத்தி நடந்தாலும் அவங்களும் உஷாராக இருக்கணும். இது மாதிரி பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும், இடம் மாற்றங்களை கொடுக்கும், வேலை ரீதியாக கொஞ்சம் பஞ்சாயத்து கொடுக்கும். 7 சனி கூட எனக்கு நல்லா இருந்தது சார், இப்போ 7 சனிக்கு பிறகு தான் எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பாதிக்கப்படாமல் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, மறைமுக சுபத்தோட்டத்தில் இருந்தால் பரவாயில்ல. சனி வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தார், 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தார், இல்லை ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாருனாக்கா இப்போ உத்திரட்டாதியில் போகும்போது இல்லை அடுத்து ரேவதியில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் வேலை ரீதியாக. இப்போ 7 சனி விடுதலை ஆன மாதிரியே இல்லையா சார், விடுதலை ஆகுமா ஆகாதா? 7 சனிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு சனி விடுதலை ஆகிட்டார். புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் ராகு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 வருடங்கள் அப்படிங்கிறது சுக்கிர புத்தியிலிருந்து, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாமே இதுக்கு வந்து நன்மை செய்யாத புத்திகள். இந்த லக்னத்துக்கு வந்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புனி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு வந்து இந்த சனியோடைய வீட்டுக்கு 5 பூர்வ புனி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவரே. இப்போ இந்த புத்தியிலிருந்து பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள், ஆனால் சுக்கிர புத்திக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விடுதலை ஆன மாதிரியே இருக்காது. இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய 12 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிலீஃபு, இப்போ உடனே வேலை கிடைக்கும், வேலையில் வந்து பிரச்சனைகள் இருக்காது. அது மாதிரி ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ராகு தசையில். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் ட்ரை பண்ணினாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, பிரச்சனையில் நிறைய பேர் இருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பயிற்சி மற்றும் குருடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.